ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் காக்டெயில் சிக்குக்கு வந்து 30 டேஸ் ஆயிடுச்சு. 30 டேஸ் ஆன சிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்கள் காக்டெயில் சிக்கு வந்து 25 டேஸ் ஆனோன்னே நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு. இப்போ வந்து எங்கள் காக்டெயில் சிக்குக்கு வந்து 30 டேஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு சிக்குக்கு வந்து 28 டேஸ் தான் ஆகுது. அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த சிக்குக்கு தான் 30 டேஸ் ஆகுது. நல்லாவே ஹேரும் க்ரோத் ஆகிடுச்சுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஹேர்லாம் லைட்டாக க்ரோத் ஆன மாதிரி அந்த தோல் மட்டும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஒன்று வந்து மேல் மாதிரி மேல் காக்டெயில் இருக்குது பாருங்கள், ஃபாதர் அது மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து ஃபீமேல் காக்டெயில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுங்க. நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகிருக்கு. பாருங்கள் எங்கள் காக்டெயில் எப்படி இருக்குது, சிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. நான் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, எங்கள் காக்டெயில் வந்து எப்போயுமே பழக்கப்பட்ட சாப்பாடு வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா திணை தாங்க சாப்பிடும். 2 நாளைக்கு முன்னாடி அந்த திணை வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து எங்கள் காக்டெயில் வந்து முட்டை போடுறப்ப வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. 2 வேளை திணை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு வேளை தான் கேரட்டும் பீட்ரூட்டும் சாப்பிட்டு முடிச்சிடும் பீட்ரூட்டையும் கேரட்டையும். நான் என்ன பண்ணேன், திணை முடிஞ்சோடனே இப்போ முடிஞ்சோடனே 3 வேளையுமே கேரட்டு பீட்ரூட்டும் மாற்றி மாற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் 2 நாள் தொடர்ந்து ஒரு வேளை சாப்பிட்ருந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் 3 வேளை வைக்கிறதுனால அவங்களுக்கு வெறுத்தே போயிடுச்சுங்க. பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்டு இந்த சிக்குக்கும் ஊட்டினாங்க. ஏதோ சாப்பிட்டு ஊட்டினாங்க, ஆனால் நல்லா சாப்பிடல. சிக்குக்கும் வயிறு நிறையலை. அந்த மேல் காக்டெயில் ஃபீமேல் காக்டெயில் அடல்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் சுத்தமாக வயிறு நிறையலைங்க. ஏதோ பிடிச்சும் பிடிக்காமல் சாப்பிட்டாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை சாப்பிட்ட மாதிரி. நான் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த உடனே அந்த டப்பாவில் கொட்டுவோம் பாருங்கள். கொட்டும் போது அந்த சவுண்டு கேட்டு ஆகா நம்மளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாதிரியாக. அவங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு ஓப்பன் பண்ணும்போது. வச்ச உடனே அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்கங்க. நல்லா சாப்பிட்டு சிக்குக்கும் ஊட்டினாங்க. அந்த ஊட்டின பிறகு தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருந்தது. அவங்க சாப்பிட்டு ஊட்டின பிறகு அதுக்கப்புறம் தாங்க எல்லாருமே அமைதியாக ஆனாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. கேரட்டையும் பீட்ரூட்டையும் எவ்வளோ தான் சாப்பிட முடியும், அவங்களால சாப்பிடவே இல்லை. அந்த சிக்கெல்லாம் நேற்று நைட்டு என்ன பண்ணிச்சு, ஆன்னு வாயை திறந்துக்கிட்டு இருந்துச்சு. சாப்பாடு கேட்டு வாயை திறக்கும் பாருங்கள். ஏதோ பிடிச்சும் பிடிக்காம அவங்க ஃபாதரும் மம்மியும் சாப்பிட்டு ஊட்டினாங்க. ஆனாலுமே அவங்க திருப்தியாக இல்லை. இப்போ வந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்குது, அவங்களுக்கும் நல்லாவே வயிறு நிறைஞ்சிடுச்சுங்க. எங்கள் காக்டெயில் சிக்கு வந்து 30 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த மேல் காக்டெயில் ஃபீமேல் காக்டெயில் அடல்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து இப்போ பேரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முட்டை போடுறதுக்கு பானைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு பார்க்குறாங்க அந்த பானை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. திருப்பி முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கூட மாற்ற முடியாதுங்க. நான் வந்து சிக்கு வளர்ந்துருச்சு கூட மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருந்தேன், பெரிய கூட ஆக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து திருப்பியும் அந்த பானைக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. முட்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக கூடு அடிச்சாகணுங்க. நான் ஃபுட்டு வாங்க போனேன் பாருங்கள், அங்கே வந்து ஒரு கூடு பார்த்தேன். நல்லாவே பெருசாக இருந்தது. 2500 ரூபா அந்த கூடுன்னு சொன்னாங்க. நான் வந்து இந்த கடையில் பார்த்த கூடு இந்த கூடு தாங்க. சைடெலாம் ரீப்பர் வச்சு அடிச்சிருந்தாங்க. இதை வந்து என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனது அவங்க சொன்னாங்க. சைடெலாம் ரீப்பர் வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த கூடு வந்து சீக்கிரமே அந்த சைடில் ரீப்பர் வந்து உளுத்து கொட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. தனித்தனியாக பொருள் வாங்கி அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து லைஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த கூடை பற்றிலாம் தெரியாதுங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கூடு வந்து 2500 ரூபா ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த கூடு அடிக்கிறதுக்கு தனியாக கம்பி இந்த கம்புலாம் வாங்கி அடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அடிக்கிறது ஒர்த்தா அப்படின்னு சொல்லுங்கங்க. அப்போ தான் எங்களால் சீக்கிரமே கூடு அடிக்க முடியும். உங்களோட ஐடியா கேட்டேன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சீக்கிரமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த கூடு வச்சுருந்தப்ப முட்டை போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பெரிய கூடு அடிக்கணும்னு நினச்சோம். இந்த கூடுலேயே என்ன பண்ணிச்சு, காக்டெயிலும் முட்டை போட்டுருச்சுங்க. அதனால தான் கூடு அடிக்க முடியல. பாருங்கள், சிக்கு வந்து காலில் வந்து அந்த கீரை அதெல்லாம் மாட்டிக்கிருச்சு. சிக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அந்த கூடை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி விட்டுருங்க. நானும் கால்லையே க்ளீன் பண்ணிட்டேன். அந்த கீரை வந்து காஞ்சி என்ன பண்ணுச்சு, அந்த காலில் மாட்டிக்கிருச்சு. அதை வந்து இப்போ எடுத்து தாங்க விட்டுக்கிட்டுருக்கோம். அது வந்து ரொம்ப லைட்டாக நம்ம எடுத்து விடணும் லேஸாக, இல்லைன்னா அந்த கால் தோல் வந்து கட்டாயிருங்க.
பாருங்கள் எப்படி நல்லா சிக்கியிருக்கு அப்படின்னு. இப்போ போட்டதான் உடனே அது காஞ்சிருச்சு பாருங்கள். 28 டேஸ் சிக்கு வந்து எப்படி உருந்து போகுது அப்படின்னு. கொஞ்சமாக அந்த காலில் வந்து கீரை இருக்குது பாருங்கள், அது வந்து என் பையன் தான் எடுத்து விட்டுட்டான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது வந்து ஊர்ந்து போகுங்க இந்த சிக்கு வந்து. இன்னொரு சிக்கு வந்து நல்லா நடந்து போகும். இப்போ நான் வந்து அதை கீழே விட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி போகுது அப்படின்னு. அந்த கால் ஷார்ப்பாகனால அவனோட பேண்ட்டில் மாட்டிக்கிடுச்சு, எடுக்க முடியல. இப்போ கையில் எடுத்து காட்டுறான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. காக்டெயில் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிக்கும் பெருகிருங்க. வீட்டில் வந்து ரொம்ப சிக்கெலாம் வச்சுருக்க முடியாது, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே வச்சுருக்கோம். சிக்கு பெருகுச்சு அப்படின்னா ரொம்ப சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கடையில் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, நாங்கள் ஒரு சிக்கு வந்து 700 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோமா அப்படின்னு. நாங்கள் வாங்கினது ஆர்டர் பண்ணி வாங்கினோம், 3500 ரூபாய்க்கு வாங்கினோங்க. பேர் வந்து 3500 ரூபாய்க்கு வாங்கினோம். டிரான்ஸ்போர்ட் சார்ஜு இந்த கூடு எல்லாத்துக்கும் சேர்த்து 3500 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு 500 ரூபா குறைச்சா கூட 3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு நாங்கள் காக்டெயில் பேட் வாங்கிட்டோம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லூட்டினோ பேரே எங்கள் ஊரில் வந்து 1500 கிடைக்கிது அப்படின்னு. அப்போ வந்து லூட்டினோ பேரே கிடைக்கிது அப்படின்னா இது வந்து கம்மியாக தான் போகும் அப்படின்னு அப்படின்னு நினச்சேங்க. இதை விட அதிகமாக போகுமா இல்லை கம்மியாக போகுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். பாருங்கள் எப்படி ரெண்டும் எப்படி ஊந்து போகுது அப்படின்னு பாருங்கள். சிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஒரு தம்ப்நெயிலுக்காக நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாடுபட்டேங்க 2 சிக்கையை வச்சு. இந்த பக்கம் இதை மாற்றி விட்டேன் அப்படின்னா இது குடுன்னு ஓடிச்சு, இந்த பக்கம் இதை மாற்றி விட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக விட்டேன் அப்படின்னா இது ஓடிச்சு. 2ஐயும் ஒரு பக்கமாக வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூடுக்குள்ளே விட்டாச்சுங்க. பாருங்கள் கூட்டுக்குள்ளே அதனால் போக முடியலை, நம்ம தான் தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூடு வந்து கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருக்குது அந்த சிக்குக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு அப்படின்னா தான் அதனால் வந்து ஏறி போக முடியும். நான் தான் அந்த கூடுக்குள்ளே விட்டேன். ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்ததில் பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாயை ஆன்னு திறந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து இந்த மேல் காக்டெயில் இருக்குது பாருங்கள், அதுக்கு சாப்பாடும் கொடுத்துச்சு. ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்ததில் இவ்வளோ பசியா அப்படின்னு நினச்சேங்க. பாருங்கள் எப்படி சாப்பிடுது அப்படின்னு. ஒன்றுக்கு தான் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து வாயை ஆன்னு திறந்துக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இந்த 30 டேஸ் ஆன சிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலாஸ் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.